மினிமா வெல்டிங்னுடைய பிளாக் மார்க் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஜெல்லை யூஸ் பண்றீங்க. சோ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய டெவில் SS கிளீன் மிஷினை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த வீடியோல எஸ்பெஷலி அதை பத்தி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஷின் இதுதான். இது வந்து என்ன அப்படின்னா மிட் வெல்டிங் எடுக்கிறீங்க. மிட் வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் வருது. அலுமினியம் எல்லாம் அடிக்கும் பொழுது உங்களுக்கு பியூர் ஆர்கான் யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த பிளாக் மார்க் வரும். இந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட மிஷின் தான் டெவில் SS கிளீன் மாஸ்டர். சோ இது வந்து மார்க்கெட்ல பலராலும் அதிகமா வாங்கக்கூடிய மிஷினா இருக்குது. இப்போ இன்னுமே சில பேருக்கு எல்லாம் தெரியாம இருக்குது. சோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய ஸ்பெக் அண்ட் அப்ளிகேஷன்ல என்னங்கிறது இந்த வீடியோல நம்ம இதனுடைய டெஸ்டிங் வீடியோ பார்த்துடலாம். நம்ம கையில இந்த பிரஷ் இருக்கு. மிஷின் வந்து சிங்கிள் பேஸ்ல பிளக் இன் பண்ணிட்டோம். ஆன் பண்ற பாருங்க, மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இந்த ஆம்பியர் அட்ஜஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சம் 0.1ல இருந்தாலே போதும். பாருங்க நான் லோல தான் வச்சிருக்கேன். நான் இந்த போல வந்து DT1ங்கிற லிக்விட் வந்து ஊத்தி இருக்கிறோம். ஸோ இது வந்து லைட்டா டிப் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் மார்க் எப்படி கிளீன் ஆகுதுன்னு. சிங்கிள் ஸ்வைப்ல பாருங்க அந்த அழுக்கு வந்து அப்படியே உருகி ஓடுறது உங்க கண்ணால பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். பிளாக் மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு துளி பிளாக் மார்க் கூட இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப பக்காவாக க்ளீன் ஆயிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா DT1 அப்படிங்கிற லிக்விட் தான் யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் வந்து இந்த கெமிக்கல் சால்வெண்ட்டுக்காக DT3 அப்படின்னு சொல்லி இன்னொரு லிக்விட் நம்ம தருவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி மேலே அடிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து இனிமே நல்லா பக்காவாக க்ளீன் ஆயிடும். ரொம்ப ஷைனிங்காக ஆயிடும். இந்த ஒயர்லெஸ் கேபிள் அந்த எலக்ட்ரானிக் கேபிள் வந்து இந்த சர்ஃபேஸ்ல மெட்டல் சர்ஃபேஸா இருந்தா ரெண்டுமே கீழே வைக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எர்த் வந்து கனெக்டிவிட்டி ஆகும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒட்டு மாதிரியோ எர்த் பாஸ் ஆகாத மாதிரி ஒரு இதுல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஹையர் மெயின்டெனன்ஸ். ரெண்டுமே சேர்ந்த போல வைக்க வேண்டாம் எப்பவுமே. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த SS வெல்ட் கிளீனிங் வந்து பார்த்தோம். சிங்கிள் ஸ்வைப்ல வந்து அது கிளீன் ஆச்சு. இந்த வெல்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பைனர் வெல்டிங் அவுட்லெட்ல ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பைனர் வெல்டிங் எக்யூப்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.